ஆ. ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமः. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உலகத்துக்கெல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தி சிவபெருமானாக தென்னாட்டில நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நம்ம பரஞ்சோதி முனிவர் நமக்கு அருளை செய்த திருவிளையாடல் புராணங்கிற நூல் வச்சுட்டு நம்ம அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரோம். எப்பேற்பட்ட சிவபெருமான்கிறவன் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்கார், வள்ளலார் பாடியிருக்கார், தாயுமானவர் பாடியிருக்கார், பட்டணத்தார் பாடியிருக்கார். பாடும்போது அவருடைய பெருமையும் சொல்றா, சுவாமியோட பெருமையும் சொல்றா. அதே சமயத்துல தன்னை ரொம்ப தாழ்த்திக்கவும் செய்யறா. ஏன் தன்னை தாழ்த்திக்கிறான்னா, அந்த அகம்பாவம், இந்த கர்வம், அலங்காரம், மமக்காரங்கள்லாம் வந்துடக்கூடாது, அந்த ஈகோ தலை தூக்க கூடாது அப்படின்ட்டு எப்பவுமே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தாசன் அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அடியேன் சிறியேன் அப்படின்னு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அடியேன் அப்படின்னு. நானும் அடியேன்னு அவர்கிட்ட. அவர் அடியேன்னு சொன்னார்னா பகவானுக்கு சுவாமிக்கு அடியேன், தாசனுக்கு அடியேன், அதான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற அந்த அர்த்தத்துல அடியேன் அப்படின்னு கை கூப்பினார். நானும் அடியேன் அப்படின்னு 2 அர்த்தமா இருக்கு. நானும் நம்மளால அடியவன் தான், நான் அடியேன்னா நான் அடிக்க மாட்டேன். அதனால நீ வைத்தவன் ஸ்மார்ட்ன்றதெல்லாம் நான் உன்னெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் முதுகுல ஒரு தட்டடி கொடுத்துட்டு போனார். அவர் இன்னொரு வேடிக்கையா சொல்ற வழக்கங்கள்லாம் உண்டு. பகவான் முன்னாடி நம்ம எப்பவுமே நம்ம ஒண்ணும் இல்லைங்கிறது நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும். ஒண்ணுமே இல்லாத, தகுதியே இல்லாத நமக்கு கூட பகவான் எத்தனையோ அருள் பண்றான். வள்ளலார் இடத்துல சொல்லும் போது பொய் விடுகிறேன் அப்படிங்கிறார். நான் பொய் விடுகின்றேன் என்றும் என் புண்ணியா கைவிடுகின்றையோ கடையன் என்று எந்தனை பைவிடம் உடைய பெண் பாம்பும் ஏற்ற நீ பெய்விடம் அநேயன் பிழை பொறுக்கவே. ஏன்பா நான் ரொம்ப தாழ்ந்தவன், இவன் தேராதவன். அபிராம பட்டர் சொல்ற மாதிரி பரமென்று உன்னை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாதன். இவன் உபயோகமத்தமா இவன் he should not be considered அப்படின்ற மாதிரி நான் தள்ளிடுவியா தள்ளாதேங்கிறாரு. அதுதான் இவர் சொல்றாரு. நான் பொய்யனா இருக்கேனா, பொய்யனால விடவே முடியல, என்னோட ஆத்மாவோட கலந்து விடுத்து. நீயும் பெரிய புண்ணியனா இருக்க, அதனால இவன் பொய்யங்கிறதுனால என்னை கைவிடுவியோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏன்பா நீ விஷ பாம்பையே உடம்பு முழுக்க போட்டு இருக்க, நான் பொய்யன்னு ஒரு பாம்பு தானே வச்சுட்டு இருக்கேன், அதுக்காக நீ ஒரு பாம்பை போட்டுருக்க, என்ன நீ பல பாம்பை உடம்புல போட்டு இருக்க, நீ வெறுப்பியா என்ன? நீ வெறுக்க மாட்டே எனக்கு தெரியும். ஏன்னா 3 கண்களை உடைய ஆண்டவனே, என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடியவனே, என்னுடைய 6 உயிருக்கு ஒப்பற்ற துணையாக என்றென்றும் இருக்கின்றவனே, உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் கூடி உன்னை போற்றிருந்தார்கள். ஆனா அறிவிலி பாவி அப்படிங்கிறன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு பார்வை இழந்த மிருகத்தை போல நான் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். தவிர என்ன பண்ணணும், உன்னை எப்படி தொழணும், உன்னை எப்படி பூஜை பண்ணணும், இதெல்லாம் கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பயனில்லாத அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது நல்ல வழியை காட்டேன், என்னை தீய வழியில இருந்து மீட்டு இதுதான் நல்ல வழின்னு காமிச்சு எனக்கு ஏதாவது பண்ணலாமே நீ அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த நல்ல வழியை காட்டுறதுக்கு தான் சுவாமி என்ன பண்றாருன்னா அப்பப்ப பெரிய மகான்களை, ரிஷிகளை, முனிவர்கள் எல்லாம் அனுப்புறார். அவள் அனுப்பிச்சு என்ன பண்றாருன்னா திருவிளையாடல் அதுலயும் பண்றார். ஒரு முனிவர் அனுப்புறது, ஒருத்தனை இவன் ரொம்ப பொல்லாதவனா இருக்கான், ஒரு கெட்டவனா இருக்கான், அவனை திருத்தத்துக்கு ஏதாவது வழி உண்டான்னு பாக்குறான். எப்பவுமே முதல்லயே பகவான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லையா, எந்த முறையிலையாவது இவனை நல்வழிப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்து ஒண்ணுக்கும் தேராதவனா இருந்தான்னு சரி இவனுக்கு ஒரு அடி கொடுத்தாதான். பெருமாள் கூட கையில 4 விதமான ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, சங்கு, சக்கரம், கதை, தாமரப்பு. முதல்ல தப்பு பண்றவனை பார்த்து அப்படி ஒரு மாதிரி ஒரு மென்மையான ஒரு சிரிப்பறான், டேய் நீ போற வழி சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரான்னா இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டே இருந்தான்னா தாமரையால் அப்படி தட்டு வரான். தட்டினான்னா அது வலிக்காது, ஆனா அடிப்பார். அவர்கிட்ட அந்த அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இது இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு.
அதுக்கப்புறம் என்னன்னா கையில சங்கு வச்சிருக்காங்களே அதை ஊது வரான். டேய் நீ போற போக்கு வர வர ரொம்ப இன்டாலரபிளா இருக்க, உனக்கு இப்பவே சங்கு ஊத போறேன், தொலைச்சிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு. அப்பவும் தேரலன்னா கதையால 2 தட்டு தட்டுறாராம். கதையால தட்டினாக்க அது ஓங்கி தட்டினா நொறுங்கி போயிடும் உடம்பு. வெறுமை தட்டினா கொஞ்சம் வலிக்கும், அதே சமயத்துல பயமுறுத்தவும் செய்யும். இது இத்தனைக்கும் நம்ம திருந்தலைன்னு சிசுபாலன் மாதிரி இருந்தாலும் சக்கரத்தை ஏவி விட்டுடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். பெரியவாள்லாம் அப்படி பாட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இங்க துர்வாசர் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட சிவபெருமான லிங்க ரூபமா ஸ்தாபிதம் பண்ணிட்டு காசியில, அங்கிருந்து காசியில சுவாமி தலையில இருந்து விழுந்த ஒரு தங்க பூ இருக்கே, அந்த மலரை கையில எடுத்துட்டு யோசனை பண்றாரு அவர், இதை யாராவது நல்ல ஒருத்தருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அப்ப பகவானே இவருடைய மூளைக்குள்ள அப்படி போய் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, இதை கொண்டு போய் இந்திரன்ட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு விளையாட்டு தான், அதான் விளையாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு. ஏன் இந்திரன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னா, இந்திரன் ஏற்கனவே ரொம்ப கர்வத்துல இருக்கான். இவனை வந்து இப்ப ஏதாவது வழி பண்ணி ஆகணும்னு முதல்ல யாராவது ஒருத்தரை வச்சு அவனுக்கு வந்து நல்ல புத்தி போட்டணும். அதுக்கு யாரு சிறந்தவர்னு துர்வாசர் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணி துர்வாசருக்கு மனசுல ஒரு எண்ணத்தை வரவழைச்சு அந்த பூவை கொண்டு போய் இந்திரன்ட்ட கொடுக்கும்படியாக அவர் வந்து பண்றார். இவர் துர்வாசர் இந்த தங்க தாமரையை அப்படியே ரொம்ப இதோட பணிவோட அதை வாங்கிட்டு அதை வந்து மார்போட அணைச்சு கண்ணுல வச்சு தலையில வச்சுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு நினைக்கிறார், நம்ம நேரம் கொண்டு போய் இந்திரன்ட்ட கொண்டு கொடுக்கலாம். ஏன்னா மனுஷாளுக்கு அடுத்தது தேவர்கள் தானே, எச்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் அப்படின்னு வரும்போது எல்லாத்த விட வசதியா இருக்கிறவா வந்து பித்திருக்கள் எல்லாரையும் தாண்டி இருக்கக்கூடியவாளா இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கா, அவளுக்கு தலைவனாகக்கூடிய இந்திரன் எப்பேற்பட்ட ஒரு பதவி. அந்த இந்திரனுக்கு நம்ம அதை கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோணித்து, தோணின உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எடுத்துன்னு நேரம் தேவலோகத்துக்கே போறார். தேவலோகத்தை பார்த்தாங்க கோலாகலமா இருக்கு. அவன் பவனி வரான், வெள்ளை யானை மேல இந்திரன் பவனி வந்துட்டு இருக்கான். அங்க பாக்குறார். பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னா, அத்தலை விண்ணாடர் அருகணைந்து வெவ்வேறு தத்தம் மன கிசைந்த கை உரைகள் ஆங்க கொடுத்து கைத்தலங்கள் கூப்பினார் கண்டான் கடவுளரில் உத்தமனை அர்ச்சித்து போந்த முனி உத்தமனும். அத்தலை விண்ணாடர் அருகு அணைந்து வெவ்வேறு தத்தம் மன கிசைந்த கையுறைகள் தாம் கொடுத்து கைத்தலங்கள் கூப்பினார் கண்டான் கடவுளரில் உத்தமனை அர்ச்சித்து போந்த முனி உத்தமனும். முனி உத்தமன், இந்த முனிவர்கள் எல்லாம் ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய, ரொம்ப கோபக்காரன். ஆனா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு உடனே அடுத்த நிமிஷம் காலில் விழுந்துட்டோன்னா கோபம்லாம் பறந்து போயிடுவானா, உடனே மாற்றிட்டு வரான். கூட சாபம் பிடி சாபம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் அந்த சாபத்தை மாத்திட்டு வரான். அவருக்கு சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்தது. அந்த சாபத்தை வித்ரா பண்றதோ மாற்றி அமைக்கிறதுக்கோ கேன்சல் பண்றதோ எல்லாத்துக்கும் அவருக்கு பவர் இருந்தது. அப்பேற்பட்டவர் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கடவுள்லயே ரொம்ப உயர்ந்தவரான சிவபெருமானை வழிபட்ட அந்த துர்வாச முனிவர் உத்தமனை அர்ச்சித்து போந்த முனி உத்தமனும். முனி உத்தமன், முனிவர்கள ரொம்ப உத்தமமான அந்த துர்வாச முனிவர் கடவுளிலேயே ரொம்ப சிறந்தவனாக உயர்ந்தவனாக பெரும் பண்பாளனாக பக்தர்களிடம் மிகவும் அன்பு பூண்டவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை காசியிலே வழிபட்டு பூஜை பண்ணி அர்ச்சனை செய்து அந்த கையில அவர் தலையிலிருந்து விழுந்த அந்த பூவை எடுத்துக்கொண்டு நேர சொர்க்கலோகத்துக்கு வரார். அங்க இந்திரனை பாக்குறார், வெள்ளை யானை மேல பவனி வருத. இந்திரனுக்கு பக்கத்துல எல்லாம் வரிசையா தேவர்கள் எல்லாம் ஒத்தொத்தரா கிட்ட போயிட்டு அந்த இந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி பணிவோட அவாவோட சக்திக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி, அவளுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறார். இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா கையுறைங்கிறார். இப்ப நம்ம நாட்டுல கூட இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அவளுக்கு கையூட்டு பெறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது ரொம்ப தூய செந்தமிழ்ல இந்த வார்த்தையை சொல்லி, அதுக்கு பேர் ஒண்ணு இல்ல, பிரைபு.
இங்கிலீஷ்ல பிரைப்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தமிழ் வார்த்தை வந்து கையூட்டு, கைக்கு ஊட்டுறதான். கையூட்டு, கையுறை. இங்கே ஒரு கையுறை அப்படிங்கிற வார்த்தை, அதை தான் சேஞ்ச் பண்ணிருப்பா ஸ்லைட்டா அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் கையுறைகள். அதாவது அவாவா வகை வகையா அவாவாளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி விதவிதமா. இந்த கல்யாணங்கள்லாம் முதல் நாள் இந்த ரிசப்ஷன் வச்சிருவா. எல்லாரும் நேரா கரெக்டா வருவா. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ரிசப்ஷன். 6:30க்குன்னு போட்டிருக்கு, 7:30க்கு தான் அவ மேடைக்கே வருவா கப்பல் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி 7:45க்கு வருவா. எல்லாம் பார்த்தா கியூ நிற்கும், 500 பேர் நிற்பா. இவாள் அந்த கியூல நிற்பா, வரிசையா கியூ அப்படின்னு நகர்ந்துட்டே இருக்கும். அவாவா கொண்டு வந்த பரிசு பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வீடியோக்கு நின்றுட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கத்துல ஏறி அந்த பக்கத்தால இறங்கி நேரா டைனிங் ஹால் போயிடுவா. டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து தாம்பூலத்தை அவாளே கொடுத்துடுவா, அங்க இருக்கிறவாளே வச்சிருந்தேன். இப்ப எல்லாமே எல்லாம் ஆள் வச்சுதான், அவுட் சோர்சிங் தான். அப்படியே வாங்கிட்டு அப்படியே வாசல்ல வந்து போன் பண்ணுவா, டிரைவர் வருவான், கார்ல இருப்பா, வந்துடுவா. அதான் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போனா இப்படிதான் நடக்குது இல்லையா? அது மாதிரி இங்க தேவர்களும் வரிசையா நின்றுட்டு இருந்தா, இந்த பாக்கிறதுக்கு அவவா கியூல வந்தா அவளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ. நான் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்து போய் எனக்கு ஒண்ணு ஞாபகம் என்னன்னாக்க, முக்காவாசி திருப்பி திருப்பி இந்த வேடிக்கை அவர் ஜோசியர் சொல்வார், எத்தனை பேர் உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் இந்த 30 நாளுக்குள்ள ஒரு நாள் தானே பிறந்தாகணும். அப்ப அந்த 30 திதியில ஏதோ ஒரு திதியில் தான் இருக்கும். அந்த 27 நாள்ல வரக்கூடிய நட்சத்திரத்துல ஏதோ ஒண்ணுலதான் இருக்கும். ஸோ ஆல் பீப்புள் டிவைடட் பை 27, அவ்வளவு பேர் ஒரே நட்சத்திரத்துல இருப்பா. டிவைடட் பை 30, அத்தனை பேர் அத்தனை திதியில இருப்பா. இல்ல நாள் இங்கிலீஷ் கணக்குல எடுத்தனாலும் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள இருக்கும். எண் கணிதம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ. இப்ப வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அது வரைக்கும் தான் கணக்கு வச்சுப்பா. அதுக்கு மேல 10ன்னா அதை திரும்பி 1ன்னு எடுத்துடுவா. 11ன்னா 1, 1, 2 அப்படின்னு எடுத்துருவா. 9 நம்பர் தான் அவ கணக்குல எடுத்துப்பா. இப்ப யாரை எடுத்துட்டாலும் அந்த எண் கணிதத்துல இந்த 9க்குள்ளதான் வருவா. இப்ப உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் இந்த 9வது அத்தனை கோடி ஜனங்கள் ஒரே நம்பர்ல இருப்பா. பலன் சொல்லும் போது அத்தனை பேருக்கும் ஒரே பலன் இருக்கா? இல்லையே. அது மாதிரி அந்த பரிசு கொடுப்பா. இந்த பரிசு எல்லாம் பார்த்தா சிஸ்டம் என்னன்னா ஒரே மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கடிகாரம் வந்திருக்கும், 10 ஃப்ளவர் வாஸ் வந்திருக்கும், 10 பாத்திரங்கள் வந்திருக்கும். எல்லாம் பார்த்தா 10, 15, 20, 25 ஒரே மாதிரியான ஐட்டம். இதெல்லாம் அப்படியே ரொட்டேஷன். அடுத்த வேற ஏதாவது கல்யாணத்துக்கு இதெல்லாம் அப்படி எடுத்துட்டு போய் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு முன்னும் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் அங்க அமையிறது இல்லையா? சரி, இவாள என்ன பண்ணா, வரிசையிலன்னு இந்திரனாச்சே வந்து தலைவன் இல்லையா, அவனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது இல்லையா? கடவுளை பார்க்க போகும்போது, பெரியவாளை பார்க்க போகும்போது, அரசனை பார்க்க போகும்போது நம்ம வந்து வெறுங்கையோட போகக்கூடாது. இவன் குழந்தைகளை பார்க்க போனாலும் வெறுங்கையோட பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வரிசையா நின்னுண்டு அவதான் கொண்டு வந்து அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருள்களை எல்லாம் அன்பளிப்பாலாம் கொடுத்துட்டே இருக்கா. கொடுத்து அவரை வணங்குறார். தேவேந்திரனை எல்லாரும் வணங்கி வாழ்த்து பெற்று அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணலாம். இப்ப இந்த கழிப்புல இருக்கான், அவனுக்கு சுத்து வட்டாரமே ஒண்ணும் தெரியல. முன்னாடி அப்படித்தான் ஒரு சமயத்துல அவன் வந்து தேவ லோகத்தை நடன மணிகள்லாம் ஆடக்கூடிய டான்ஸை பார்த்துட்டே இருந்து பிரகஸ்பதி வரதையே பார்க்காத கவனிக்காத இருந்தா அலட்சியம் பண்ணிட்டான்னு சொல்லி அவர் வந்து வேண்டான்னு கிளம்பி போயிட்டார், மறைஞ்சு போயிட்டான்னு பார்த்தோம். அதனால இவன் தவிச்சதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்தோம். அதே மாதிரி இப்ப வந்து அப்பவும் அவனுக்கு பாடம் கத்துக்கல. இப்ப துர்வாச முனிவர் வந்திருக்காரு, என்ன பண்ண போறான் இவன்? இந்த பாட்டு நம்ம மேல போலாம். உத்தமனை, கடவுளரில் உத்தமனை, கடவுள்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அர்ச்சித்து அர்ச்சனை செய்து பூஜை செய்து போந்த அங்கிருந்து கிளம்பி போன அந்த முனிவன் முனி உத்தமன், முனிவர்களிலே சிறந்தவனான உத்தமனாக இருக்கக்கூடிய அந்த துர்வாச முனிவன் என்ன பண்ணா, அத்தலை அந்த சமயத்துல விண்ணாடர் அருகு அணைந்து, விண்ணாடர்னு வானவர் நாடு, அந்த தேவர் உலகம், அந்த தேவர் உலகத்துக்கு போய் அங்க இந்திரனை அணுகி யானை மேல, வெள்ளை யானை மேல பவனி வரக்கூடிய விண்ணாடர் அருகு அணைந்து அந்த தேவர் லோகத்துல அந்த தேவர்களுடைய கூட்டத்துக்கிட்ட போறார். இன்னும் இந்திரன் கிட்ட போல, அங்க அவெல்லாம் ஒருத்தரா பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அங்க போயாச்சு. வெவ்வேறு தத்தம் மனக்கிசைந்த ஒத்தொத்தரும் ஒரு தேவர்களும் வேற வேறையான அவளுடைய மனசுக்கு பட்டபடி அவளுடைய சக்திக்கு தகுந்தபடி கையுறைகள் தாம் கொடுத்து, கையுறைகள், பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து கைத்தலங்கள் கூப்பினார்.
நம்மளாம் என்ன பண்றோம், கைத்தலங்கள் குலுக்கினார் அப்படின்னு நம்ம இதுல எழுதணும்னா அப்படி எழுதுறோம். கைத்தலங்கள் குலுக்கினார், ஹேண்ட் ஷேக் பண்ணா அப்படின்னு, ஷேக் ஹேண்ட்ஸ். அது இவ வந்து இந்திரன் பெரியவனால் அவன்கிட்ட போய் ஹாய் அப்படின்னு கை குலுக்க முடியுமா? இவெல்லாம் என்ன பண்ணா கை கூப்பி வணக்கம் தெரிவித்தார்கள். இப்படி பண்றத அவன் ஆசீர்வாதம் பண்றான். வெரி குட் வெரி குட் தேங்க்ஸ். அவன் கையை பாக்குறான், என்ன கொடுத்தான்னு பாக்குறான், சின்ன பாக்கெட்டா பெரிய பாக்கெட்டா எது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் என்ன பண்ணா ரொம்ப சின்னதா அதான் கொடுத்துருப்பான், தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கல்யாண மேடையில இருந்து அவ கொஞ்சம் நல்ல பெரிய பாக்கெட்டா அதை பெரிய இதுவா கொடுத்தான்னாக்கா வாங்க இருங்க போட்டோ எடுத்துன்னு போலான்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுல யாராவது அனுப்பிச்சு கூடவே சாப்பாட்டு கூட்டின்னு போய் விட்டு எல்லாம் பண்ணுவோம். ஸோ என்ன பொருள் கொடுக்குறாளோ அதுக்கு தகுந்தபடி மரியாதை இருக்கும். இங்க இந்திரன் அப்படிதான் பண்ணிருப்பான். ஏன்னா யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அதுக்குதான் முதலே ஒரு வார்த்தை போட்ட, அவரவர் தத்தம் மனக்கு சேர்ந்து அவாவா மனசுக்கு தோன்றபடி அவளுடைய சக்திக்கு தகுந்தபடி கொடுத்தான்னு. அப்ப அங்கேயே வேறுபாடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் அங்க இப்படி வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யறதுன்னு பார்த்தோம். இப்படி இருக்கிறத இவர் கண்டார், பார்த்தார், கண்டான், முனிவர் கண்டார். இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இத பார்த்தான். அத்தலை அப்படின்ற வார்த்தையில ஆரம்பிக்கிறதுல அத்தலைன்னு அந்த இடத்துல கைத்தலங்கள் அப்படின்னா கைகள், தலம்னு உள்ளங்கைக்கு தலம். இதுல ஒரு கைத்தலம் பற்றிட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு வாரணம் ஆயிரம் அதுல சொல்லுவார். கைத்தலம் பற்றான இந்த கைய அவர் வந்து பற்றி கொள்கிறாராம், கரம் பற்றினான். அது அந்த பாணி கிரகணம். அந்த கைத்தலம் பற்றினான்றதுக்கு பாணி கிரகணம் அப்படிங்கிற அர்த்தம். பாணி கிரகம்னா நம்ம கல்யாணத்துல அது ஒரு முக்கியமான அங்கம் இல்லையா? பாணி கிரகணம், சப்தபதி, அப்புறம் வந்து சப்தபதிக்கு அப்புறம் வந்து மாங்கல்ய தாரணம், அப்புறம் வந்து ஆமி மிதித்தல், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அங்கங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் சும்மா லௌகீகமானதுதான் இல்லையா? இப்படி வந்து கைத்தலம் வந்து பற்றினான் அப்படின்னு. இது வந்து கைத்தலம்னா கைகளினால். கடவுளரில் உத்தமன், கடவுள்லயே உத்தமன். அல்ல பேரை சொல்லவே இல்லை, என்ன சுவாமின்னு சொல்லவே இல்லை இந்த பாட்டுல. அது நீ விஷ்ணுவாவனாலும் எடுத்துக்கோ, இல்ல சிவனாவனாலும் எடுத்துக்கோ. அந்த கடவுளர்ல உத்தமனாவரை வணங்கிட்டு அர்ச்சித்து போந்த முனி கண்டான். அர்ச்சித்து தேவலோகத்துக்கு போன முனிவனானவன் பார்த்தான். அங்க போனா போயிட்டு என்ன பண்ணாரு அப்படி தள்ளி இருந்து பாக்குறார். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச உடனே ஒரு மாதிரியா அந்த கூட்டத்துக்கு நடுவுல கிளம்பி உள்ள போயிடுறார். நாம கூட சில சமயத்துல இந்த கோவிலுக்கு போனோம் இல்ல ஏதாவது பெரியவாளை பாக்கிறதுக்கு போனோம்னா அந்த கூட்டம் ஜன கூட்டம் தாங்க முடியாது. நம்ம இத்தனைக்கும் ஸ்பெஷல் டிக்கெட் வேற வாங்கிட்டு இருப்போம் கோவில்ல. இல்ல பெரியவாளை பார்க்க போச்சா அந்த மடத்துல தெரிஞ்சவா யாரா இருப்பானுமா, அவ மூலமா அவ அப்படி சைடு வழியா கூட்டிட்டு போவா அப்படின்னு அப்படி நம்ம போவோம். அதுல நம்ம அப்படி முனைஞ்சு உள்ள கூட்டத்துக்கு நடுவுல பூந்து போனாலும் நமக்கு அந்த சுவாமியை பாக்குற அளவுக்கு நமக்கு தெரியணும். நமக்கு முன்னாடி யாராவது உயரமா நின்று இருந்துட்டான்னா போச்சு, கதை ஓவர், பார்க்கவே முடியாது. இன்னும் சில பேர் கையை மேல கூப்பி கோவிந்தாம்பா திருப்பதியில சொல்ற மாதிரி. இன்னும் சில பேர் இந்த திருப்பதி எல்லாம் பார்த்தா சின்ன குழந்தையத்துக்கு தோல் மேல வச்சுட்டு இருப்பான். அது ஒரு 3 வயசு குழந்தையா இருக்கும். இவனே 6 அடி இருப்பான். அதுக்கு மேல அந்த குழந்தை ஒரு 1.5 அடி இருக்கும். நமக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு அங்க வந்து 1/2 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டான். அதுக்குள்ள ஜெருகண்டின்னு தள்ளி விட்டுருவான். நம்ம போனது எதையா என்ன பார்த்தேன் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு யாரோ இருந்தார் பக்தர் 6 அடி உயரத்துக்கு, அவரையே அவர் தோல்ல வச்சிருந்த குழந்தையும் தான் 15 சாமியே தெரியலையாமா. நம்ம அப்படிதான் போயிட்டு திரும்பி வந்துடுறோம் இல்லையா? அதனால இவர் ஏதோ ஒரு மாதிரி முண்டடிச்சு முன்னாடி போனார். போயிட்டு தீங்கரிய வாசிமொழி செப்பி தன் செங்கரத்தின் நீங்கரிய தாமரையை நீட்டினான். மற்றதனை தாங்கரிய செல்வ தருக்காலோர் கையோச்சி வாங்கி மத யானையின் மேல் வைத்தான் மதியில்லான். தீங்கு அறிய வாசிமொழி செப்பி தன் செங்கரத்தின் நீங்கு அறிய தாமரையை நீட்டினான். மற்ற அதனை தாங்கு அறிய செல்வ தருக்கால் ஓர் கையோச்சி வாங்கி மத யானையின் மேல் வைத்தான் மதியில்லான். இந்த குற்றமில்லாத முனிவர், எந்த தவறும் பண்ணாத முனிவர், ஆனா கோபக்கார முனிவர் அங்க போய் இந்த என்ன பண்றாருன்னா வாழ்த்துக்கள்லாம் கூறார். பல்லாண்டு வாழ்க, வாழ்க நீ எம்மான், பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு
பல கோடி 100,000ன்னு பகவானையே பார்த்து பெரியாழ்வார் சொல்வார், பெருமாளையே பார்த்து சொல்றார். இப்படி இந்த குற்றமில்லாத அந்த நல்ல மனதோடு தூய மனதோடு கூடிய அப்பேற்பட்ட இந்த முனிவனான துர்வாசர் இந்திரனை பார்த்து ரொம்ப கிட்ட போயிட்டார். ஓரளவு கிட்ட போயிட்டு இந்திரன் வந்து தன்னை பார்க்க முடியும்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வாழ்த்துக்கள் கூறி நன்னா இருப்பா, க்ஷேமமாறு, சௌக்கியமாறு அப்படின்னு வாழ்த்திட்டு கையில தன்னுடைய சிவந்த கையில அவர் ரொம்ப நேரம் எடுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா, கைலாசத்துல இருந்து அந்த தாமரை பூ, தங்க தாமரை பூ கையில கொண்டிருக்கார். இவருடைய கையை சிவந்திருக்கு, யாக்குகள் பண்ணி ஹோமங்கள் பண்ணி தபஸ் பண்ணி கையெல்லாம் சிவந்த தாமரை மாதிரி இருக்கு. அந்த கை தாமரையில கொண்டு வந்த தாமரை பூவை அந்த இந்திரன் கிட்ட நீட்டின. அவன் இந்திரன் வந்து யானை மேல உட்கார்ந்து இருக்கான், இவர் கீழே நிக்கிறார். என்ன பண்ண முடியும், கையால நீட்டி அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அவன் நார்மலா என்ன பண்ணிருக்கணும், இவர் ஒரு டிஸ்டன்ஸ்ல பார்த்த உடனேயே கிட்டத்தட்ட யானை மேல இருந்து கீழே குதிச்சிருக்கணும், இல்ல இறங்கி இருக்கணும். இறங்கி வந்து அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கணும், அவர் காலில் விழுந்திருக்கணும். அவரை பணிவோடு அவர் அழிச்சுன்னு வந்து அந்த ஊர்வலத்தை அங்கேயே நிறுத்திட்டு பக்கத்திலேயே ஒரு ஆசனமோ ஏதோ போட்டு ஒரு உட்கார வச்சு அவர் எங்க எப்படி இருக்கேன், எங்க வந்தேன், இத்தனை எங்கெல்லாம் போயிட்டு வரேன், அவர் குசல பிரசனெல்லாம் விசாரிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நான் என்ன பண்ண அதெல்லாம் கேட்கணும். இவனுக்கு என்னன்னா செல்வஸ் இருக்கு, இவனுக்கு கர்வம் தலைக்கு மேல. அவன் எத்தனை தடவை அடி வாங்கினாலும் அவனுக்கு புத்தி வரல. சில பேர் மனுஷாளுக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதுங்கிறோமோ இல்லையோ, எத்தனை சொன்னாலும் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டே இருப்பான். எவ்வளவு தடவை வெயில் எடுத்துட்டு வந்தாலும் மறுபடியும் அதே தப்பா பண்ணுவான். அது மாதிரி இந்திரனும் அவனுக்கு எப்பவுமே அந்த செல்வத்துல அப்படி மிதக்கிறானோ இல்லையோ, அது லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால அவன் வந்து அவனுக்கு அந்த திமிரு, செல்வ திமிரு, இந்த செருக்கு. அதையும் அடுத்த பாடல் சொல்ல போறாரு. அப்படி என்ன பண்றான்னா கீழே இறங்கிலாம் வரல. இவர் முனிவர் கைய நீட்டினார். அவனும் என்ன பண்ணா, இந்திரன் என்ன பண்ணா, அந்த கை அந்த பூவை வந்து ஒரு அறிவில்லாத இந்திரன் வைத்தான், மதி இல்லான் அறிவு கட்டவன் இருக்கான். அந்த இந்திரன் என்ன பண்ணா, ஒரு கையை நீட்டி வாங்கினான். அவன் அது கூட இடது கை நீட்டி வாங்கினா வலது கை நீட்டி வாங்கினான்னு அது ஒண்ணு இருக்கு. அவன் என்ன பண்ணா, இந்த அவரை கையை நீட்டி அவர் கையில இருந்து பூவை வாங்கிட்டான். ஒரு அக்னாலஜி கூட பண்ணல, ஒரு நன்றி கூட சொல்லல, அவருக்கு வணக்கம் கூட சொல்லல, எதுவுமே பண்ணாத அலட்சியமா அந்த பூவை ஒரு கையால வாங்கி அப்படியே அந்த யானையுடைய தலை மேல வச்சுட்டோம். தான் ஏறி வந்த யானைக்கு மதத்தோடு கூடிய அந்த வெள்ளை யானை ஐராவதற்கு அதனுடைய தலை மேல வச்சு விட்டான். இது வந்து அவருக்கு ரொம்ப ஏற்கனவே ஒரு கையால வாங்கி இறங்கி வந்து வரவேற்காத ஒரு தப்பு. அதோட மாத்திரம் இல்லாத தன்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத அலட்சியமா இருந்தது ரெண்டாவது தப்பு. தான் வந்து தெய்வத்தினுடைய தலையில இருந்து விழுந்த மாலையை பூவை கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை ஒரு கை நீட்டி வாங்கினது இன்னொரு தப்பு. ஒரு கை நீட்டி வாங்கினதோட அதுக்கு உரிய மரியாதையை கொடுக்காத, இது எங்கேருந்து கொண்டு வந்து பூ என்ன ஏதுன்னு விசாரிக்காத, அதை கண்ணுல ஒத்திக்காத, தலையில ஒத்திக்காத, மார்புல ஒத்திக்காத, அதுக்காக வந்து இப்படி கொண்டு வந்து கொடுத்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷமான இந்த தாமரை கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தாது, அது ஒரு குற்றம். இத்தனை குற்றத்தையும் பண்ணின அந்த இந்திரனை சும்மா விட்டுருவார் அவர்? விடமாட்டார். இப்ப இதுக்கு மேல மேல பண்றதுல எல்லா தப்புக்கும் மேல ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணா, அந்த பூவை வாங்கி யானையுடைய தலை மேல வச்சுட்டான். வச்சுட்டு மத்தவா கொடுக்குற பரிசு பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சான். இந்த பக்கத்தால் வாங்கி சைட்ல அவனுடைய பிஏ பாவாகிட்ட கொடுத்துருவான், அவன் திரும்ப உள்ள வச்சிருவான். இப்படி அதுல திரும்பி பழையபடி வந்துடுத்து கோபம் துர்வாசர்கள் எப்படி வந்ததுன்னு பார்க்க போறோம். இந்த பாடலுக்கு முதல்ல அர்த்தத்தை பார்த்துடுவோம். தீங்கரிய வாசிமொழி செப்பித்தன் சங்கரத்தின் நீங்கரிய தாமரையை நீட்டினான், மற்ற அதனை தாங்கரிய செல்வ தருக்கால் ஓர் கையோச்சி வாங்கி தன் மத யானை மேல் வைத்தான் மதியிறான். தீங்கு அறிய, குற்றமே அறியாத, தவறு செய்வதையே அறியாத, தவறே இழைக்காத அந்த முனிவன், இந்த துர்வாச முனிவரானவர் வாசி மொழி செப்பி, வாசி அப்படின்னு சொன்னாக்க ஆசி மொழின்னு அர்த்தம். ஆசிக வாசின்னு யூஸ் பண்றாரு. தீங்கரிய ஆசி மொழி, தீங்கரிய வாசி மொழி. அது வந்து அந்த அதுக்கு என்ன சொல்றது, சந்தி. அதுல வந்து எழுத்து மாறுறதுன்னு நம்ம சமஸ்கிருதத்துல சொல்ற மாதிரி தீங்கரிய ஆசி, இந்த யா பிளஸ் ஆ வரும்போது அந்த வாசி அப்படின்னு தீங்கரிய வாசி. இது மாதிரி வா யாலாம் வந்ததுனாக்கா அதுக்கு ஏதோ ஒரு இது எண் சந்தியா, அபயாவா சந்தியா, ஏதோ ஒரு சந்தி தெரியல, போப்படுத்தி சின்ன வயசுல அதுல ஏதோ ஒண்ணு. அது ஒண்ணு
தீங்கு அறிய வாசிங்க தீங்கறிய வாசி, தீங்கறிய ஆசி தீங்கறிய வாசி அப்படின்னு மாறுந்தது. வாசி மொழி செப்பி, வாசி மொழி அப்படின்னா ஆசி மொழிகளை, ஆசீர்வாத வசனங்களை செப்பி. செப்பின்னா தெலுங்கு வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல, அது தெலுங்குக்கு தமிழ்ல இருந்து போனதுதான். ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாடு மொத்தம் பெருசா இருந்தது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. அப்புறம் எப்படி முன்காலத்துல தமிழ்நாடுங்கிறது சேர சோழ பாண்டியர்களால பல்லவர்களாலும் ஆளப்பட்ட ஒரு பகுதியா இருந்தோ, அந்த பிற்காலத்துல ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதியாக அது. அதுல எல்லாமே எல்லா மொழியும் கலந்துருக்கும். தமிழ்ல இருந்து சில பேர் சொல்றா தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள்லாம் வந்தது, ஆதி மொழியானது தமிழ் தான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி நம்ம தைரியமா சொன்னாலும் மத்தவ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. வடநாட்டு மொழிகள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருந்தும் தென்னாட்டு மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து வந்தது. ஆதி மொழிகள் 2 தான் பரமேஸ்வரனுடைய உடுக்கையில இருந்து வந்தது, தமிழும் சம்ஸ்கிருதமும் தான். இது தமிழுக்கு தொல்காப்பியர் கிராமர் வகுத்து கொடுத்தார், சம்ஸ்கிருதத்துக்கு பாணினி வகுத்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கா பெரியவாழ்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், பாடத்தெல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். செப்பி அப்படின்னாக்க தெலுங்குலதான் செப்தாரோ அப்படின்னா சொல்றார். வாழ் ஏன் செப்பினாரோ, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? வாழ் செப்பிந்தி, அவர் சொன்னார், சொல்கிறார் அப்படின்னா அந்த செப்பு அப்படிங்கிறது தமிழ்ல கொஞ்சம் வழக்கில் குறைஞ்சு போயிடுது அந்த வார்த்தை. செப்பினான்ங்கிறது ரொம்ப குறைச்சலாதான் யூஸ் பண்றேன். ஆனா தெலுங்குல அந்த வார்த்தை நிறையவே இருக்கு. செப்பி ஆசி மொழியை கூறி தன் செங்கரத்தில், தன்னுடைய செம்மையான கரம் என்ன, எல்லாருக்கும் அருள் ஆசி கொடுத்து கொடுத்து கை சிவந்து போச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட சிவப்பான கரத்தினால கரத்தை நீங்க அறிய தாமரை, அவருடைய கையை விட்டு சாதாரணமா அவர் கொடுத்துட மாட்டார். ஏன்னா பேர்பட்ட பிரசாதம், பரமேஸ்வரனுடைய தலையிலேருந்து கீழே விழுந்த பிரசாதம், அதுவும் தன்னுடைய அர்ச்சனைக்கும் பூஜைக்கும் மகிழ்ந்து பரமேஸ்வரன் கொடுத்த பிரசாதம், அதுவும் தங்கத்தினாலான பொற்றாமரை. அதை தாராளமா அக்கா கொடுத்துருவோமோ. நாம ஒரு யாரோ மகா பெரியவா யாரையாவது பார்க்க போகும்போது அவ சின்னதா ஒரு பூவையோ ஏதோ கொடுத்துட்டா கூட அது காஞ்சி போனாலும் நம்ம வருஷக்கணக்கில் வச்சுட்டு இருப்போம். அவ கொடுத்ததுன்னு அவ ஞாபகமா வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அது மாதிரி இவரும் அப்படித்தான் எடுத்துன்னு வர்றார். என்னவோ சரி, இன்னைக்கு இந்திரனுக்கு நேரம் சரியால போட்டுருக்கு, எடுத்துன்னு வந்தார். இந்திரன்ட்ட கொடுப்போம்னு தோணித்து அந்த தாமரையை நீட்டினான். அந்த தங்க தாமரையை தன்னுடைய கையால, அவர் ஒரு கையால நீட்டினாரா 2 கையாலையும் சேர்த்து நீட்டினாரான்னு போடலை இங்க. தாமரையை நீட்டினார், அவ்வளவுதான் போட்டு. தாமரையை நீட்டி கை நீட்டி கொடுத்தாரு. இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவர் கீழே நிற்கிறார், அவன் வெள்ளையான மேல உட்கார்ந்து இருக்கான். கிட்டத்தட்ட இவருடைய கைக்கும் அவனுடைய கைக்குமே கிட்டத்தட்ட 5-6 அடி வித்தியாசம் இருக்கலாம். அதனால நீட்டி எட்டி அதை கொடுக்கிறார். அதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட அந்த மலரை அதுக்கப்புறம் அந்த மலரை தாங்கரிய செல்வத்தருக்கால். தாங்கரிய அப்படின்னு சொன்னாக்க அளவற்ற செல்வம், அத்தனை செல்வத்தை தாங்கக்கூடிய சக்திக்கு மீறின செல்வமா, தகுதிக்கு மேலான செல்வத்தை அவன் அடைஞ்சனால்தானே செருக்கு வந்துடுது, கர்வம் வந்துடுது. அந்த தாங்கரிய செல்வத்தை அடைஞ்சதுனால அந்த செருக்கினால அந்த மதி ஈனம் வந்துடுது, ஒரு ஈகோ வந்துடுது. அதனால செருக்கால் ஓர் கை ஓச்சி, அங்க அப்படி தருக்காலோர்னு இருக்கு இல்லையா? செல்வ தருக்கால் ஓர் கை யோச்சி, ஒரு கையை நீட்டி, ஒரே ஒரு கையை மாத்திரம் நீட்டி, அவர் கொடுத்தாருல நீட்டி, அதை இன்னொரு கையால நீட்டி, தன் கையால நீட்டி நீட்டி அந்த பூவை வாங்கினான். வாங்கிட்டு என்ன பண்ணா, மத யானையின் மேல் வைத்தான். அந்த மதம் பிடிச்ச யானை இருக்க, அந்த ஆக்ரோஷமான அந்த வெள்ளை யானை, இவனை தவிர வேற யாரையும் அது ஏத்தாது, இந்தனை தவிர யாரையும் அவன் தன் மேல உட்கார வைக்காதது. அப்பேற்பட்ட அந்த யானை, அதுக்கு கோபம் வந்துடும், கண்கள் செவந்து போயிடும். அதுவும் வெள்ளை யானைக்கு கண் சிவப்பாச்சுன்னா படிச்சு நன்னா தெரியலையா, லைட் போட்ட மாதிரி. அந்த யானை மேல தலை மேல வச்சான் அப்படின்னு சொல்ல. எப்பேற்பட்டவன் வச்சான்? அந்த இந்திரன்னு சொல்ல, மதி இல்லான் அப்படின்ட்டு, அறிவில்லாதவன். அவன் மயக்கத்துல செல்வத்தினுடைய செருக்கினால மதி இல்லாதவனான இந்திரன் இந்த மாதிரி பண்ணி அப்பேற்பட்ட முனிவருக்கு ஒரு அபமரியாதையை செய்தான். வாசி மொழி வாழ்த்து மொழி. தாங்க அறிய, பெறுதற்கு அறிய, தாங்கறி. அதாவது அவ்வளவு செல்வம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப
புண்ணியம் பண்ணியிருந்தாதான் கிடைக்கும், கொடுத்து வச்சிருந்தாதான் கிடைக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட செல்வத்தை அடைந்தவன் அவன் என்ன பண்ணா, தருக்கு செருக்கினால கர்வத்தினால மதி இல்லான் அறிவில்லாதவனான இந்திரனானவன் அவமரியாதை செய்யும் வண்ணமாக முனிவர் கொடுத்த பூவை ஒரு கை நீட்டி வாங்கி யானையின் தலைமையில வைத்தான். அடுத்த பாடலுக்கு நம்ம போறோம். அந்த யானை எப்படி இருந்ததுன்னா, இந்த யானைக்கு 2 தந்தம். அந்த 2 தந்தமும் அந்த 3ஆம் பிறை 4ஆம் பிறை சந்திரன் இருக்கும் போல ஒரு வாள் மாதிரி, அந்த நடுவுல 2 இந்த அவரைக்காயெல்லாம் 2 பிரிப்பா இல்லையா, அது இந்த பக்கம் ஒரு பாதி அந்த பக்கம் ஒரு பாதி, அது மாதிரி அந்த பிரிச்சு அப்படி இருக்கும். இந்த சந்திர பிறைய 2 குறுக்க பிரிச்சா அப்படி இருக்குமா, அது மாதிரி இதனுடைய தந்தங்கள் இருக்கான். இந்த யானை வெள்ளை யானையுடைய தந்தங்கள் இருக்கான். அப்படி பிளவுபட்ட இந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய அந்த தந்தம், அந்த நிறைய அணிகலன்கள்லாம் போட்டிருக்கு. அதுக்கு அங்கங்க பூன் அப்படின்னு சொல்றான், தங்க பூன்கள் எல்லாம் போட்டு அந்த கொம்புக்கு அழகெல்லாம் பண்ணிருக்கு. அப்பதான் யானைக்கு ஏற்கனவே அது ஒரு தந்தம், ஒரு அழகு. அந்த அழகுக்கு அழகு செய்யற மாதிரி இந்த தந்தத்தில் நிறைய பூன்களை எல்லாம் அமைத்து, அது இந்த கொம்பு ஒரு கொம்பு இல்லை, அதுக்கு 4 தந்தம், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 4 தந்தத்துக்கும் ரொம்ப அழகா பூனெல்லாம் அமைச்சு அணிகலன்கள் எல்லாம் போட்டு பல 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 அது வரும்போது அதோட தலையிலிருந்து மத நீர் ஒழுகத்தான். யானைக்கு மதம் பிடிக்கும். அந்த மத யானை, அந்த மதத்தை உடைய அந்த யானை, அதனால மயக்கத்தை உள்ள அந்த யானை இருக்கு, இந்த வெள்ளை யானை தன்னோட தலை மேல அந்த பூ வச்ச உடனே அதுக்கு ஏதோ ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எந்த தொடு உணர்ச்சின்னு சொல்லுமா, தோல்னால ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்தினால இந்த யானைக்கு, அதுக்கு யானை ரொம்ப சந்தோஷப்படுறதே ஸ்பர்ஷத்தினால தான் சொல்லுவான். அந்த யானை பிடிக்கிறதுக்கூட ஒரு பெண் யானையை வச்சிருந்தா பிடிப்பா. அத அந்த அந்த யானையுடைய ஸ்பர்ஷத்துக்காக அது அந்த பழத்துல விழுந்துடுதுன்னு சொல்லுவா. இங்க தலை மேல வச்ச உடனே அதுக்கு பிடிக்கல. தலைக்கு மேல இந்த பூ வச்ச உடனே தங்கத்தாமரை அதுக்கு ஏதோ இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு, அதுக்கு பிடிக்கல. அது என்ன பண்ணிட்டுன்னா அந்த தாமரைய துதிக்கையால எடுத்துது, தலையில இருந்து எடுத்து கீழே போட்டுது. போட்டு உரல் மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய காலால தேய்ச்சுது. யானையுடைய கால் எப்படி இருக்குன்னா உரல் மாதிரி இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு யானைக்கு கால்? அப்படித்தானே இருக்கு, உரல் மாதிரி இருக்கிற 4 உரல் வச்ச மாதிரி, ஒரு உரல் மேல இன்னொரு உரல் வச்சா அது ஒரு கால். அப்படி யானை, அந்த யானையுடைய கால் அப்படி இருக்கு அப்படின்னு அந்த இதை பாடலா வச்சு, கீறி கிடந்த மதி அணைய கிம்புரி கோட்டு ஊறி கடங்கவிழ்த்து மால் யானை உச்சியின் மேல் நாரி கிடந்த நறுமலரை வீழ்த்தி உரர் சீறி கிடந்த நெடுந்தாளார் சிதைத்ததன்றே. கீறி கிடந்த மதி அணைய கிம்புரு கோட்டு ஊறி கடங்கவிழ்க்கும் மால் யானை உச்சியின் மேல் நாரி கிடந்த நறுமலரை வீழ்த்தி உற சீறி கிடந்த நெடும் தாளால் சிதைத்தது அன்றே. கீறி கிடந்த இந்த பிளவுபட்டு இருக்கக்கூடிய 2ஆக வகுக்கப்பட்ட அந்த ஒரு திங்களை ஒத்த மதி அணைய, மதின்னா இங்க திங்கள், திங்கள்னா சந்திரன், பிறைச்சந்திரன், இளம்பிறைய நடுவுல வகுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த யானையினுடைய தந்தங்கள் இருந்தது. அப்படி அழகான யானைகளை உடைய அந்த அழகான தந்தங்களை உடைய கிம்புரி கோட்டு, அதுக்கு அதனுடைய தந்தங்கள்லாம் அப்படின்னா நிறைய தங்கத்தினாலான அணிகள் எல்லாம் போடப்பட்டதாக அழகு செய்யப்பட்டதாக இருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, அந்த யானை கடம் கவிழ்க்கும் மால் யானை. கடம் கவிழ்க்கும்னா தலையில அதனுடைய மஸ்தகம் இருக்கு, அந்த 2 பக்கம் 2 கும்பம் வச்ச மாதிரி இருக்குமா. தலையில 2 பக்கமும் 2 கும்பம் கவிழ்த்த மாதிரி அந்த யானைக்கு இருக்கும் அப்படின்றா. அந்த கும்பத்தை கவிழ்த்தா அந்த அதுல இருந்து வரக்கூடிய மத ஜலம் அப்படி இருக்காது, அது வாசனையோட கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அப்பேற்பட்ட மால் யானை, மால்னா பெருசு, நம்ம கடைக்கு கூட அப்படின்னா இப்பதான் மால்னு சொல்றா இல்லையா. பெரிய முதல்ல மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் மால். மால்னா யூ நேம் இட் யூ கெட் இட். என்ன நம்ம கேட்கிறோமோ அது அங்க இல்லைன்னு சொல்லாத கொடுத்துருவோம், அதனால்தான் மால். பெரிய மால்லாம் வந்துருது இல்லையா. இந்த மால்னா பெரிய யானை, மால் யானைன்னு பெரிய யானை இருக்கிறதுக்குள்ள ரொம்ப பெருசு யானை.
அந்த யானை அதனுடைய உச்சியின் மேல், உச்சின்னா தலைக்கு மேல, இந்த உச்சிங்கிறது சிகரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அப்புறம் உயரத்துல இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் தி எந்த ஒரு ஆர்டிகளுக்கும் தலை, அது முடி அப்படின்னு சொல்லலாம். முடி அணிந்தான் அப்படின்னு தலைக்கு மேல வச்சுக்கூட மகுடம் அப்படின்னு சொல்ல அதை சொல்லலாம், உச்சின்னு சொல்லலாம். உச்சின்னா மலையாளத்துல தலைக்கு நேர சூரியன் உச்சிக்கு வந்துட்டா மத்தியானம்னு அர்த்தம். மத்தியானம் அப்படின்றது உச்சிக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன அனெக்டோட் ஞாபகம் வருது. ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இந்த கல்வெட்டுக்கள், சிலைகள், அப்புறம் சிற்பங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவர் ஒருத்தர் பெரியவாளை பார்க்கறதுக்கு போனான். மகாபலிபுரம் கேட்டா, நீ மகாபலிபுரம் போயிருக்கியோ அப்படின்னு கேட்டான். போயிருக்கேனே அப்படின்னாரு அவர். அங்க நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு, பார்த்திருக்கேன். அந்த ஒரு இடத்துல பெரிய மலை மேல அழகா அந்த இதெல்லாம் எழுதிருப்பா தெரியுமா, அர்ஜுனன் தபஸ் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அங்க பண்ணிருப்பா தெரியுமா. பண்ணிருப்பா, பார்த்திருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லேன். அந்த சிற்பத்தை பண்ணினவன் இருக்கானே, அது எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி அதுலதான் இண்டிகேஷன் கொடுத்துருக்கானா, இந்த சிற்பம் வரையும் என்னுடைய மனதில் இருந்த நேரம் என்ன, அவன் காத்தால அப்படின்னு சொல்றானா அந்த சிற்பம், இல்ல மத்தியானம் சொல்றானா, இல்ல சாயங்காலம் சொல்றானா, ராத்திரின்னு சொல்றானா, அந்த சிற்பத்துல இருந்து உனக்கு ஏதாவது தெரியுதோ? தெரியலையே அப்படின்னு. அப்புறம் பெரியவா சொன்னாலாம், அங்க நீ அடுத்த தடவை பொறிச்ச பாரு, அதுல ஒருத்தரை வரைஞ்சிருப்பான், ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தரை செதுக்கியிருப்பான். அவர் என்ன பண்ணிருப்பாருனாக்க, தலைக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து இந்த கைகள் ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று பிணைத்து இந்த சூரியனை பார்க்கறதுக்குன்னு ஒரு முத்திரை கையில இருக்கு, அதை போட்டுட்டு அதை பாக்குறாரு. அதை போட்டுட்டு பாக்குறாருன்னு எப்ப சூரியன் அந்த மாதிரி பார்ப்பான்னா மத்தியானத்துல தான் பார்ப்பான். ஏன்னா சூரிய ஒளி டைரக்டா ரொம்ப பெருசா முகத்துல விழக்கூடாதுன்றதுக்காக முகத்தெல்லாம் மறைச்சு ஒரு கண்ணால பாக்குறப்போ அந்த ஒரு கண் மட்டும் தெரியாத அளவுக்கு ஒரு தொலை வர மாதிரி இந்த கை விரல்களையும் அந்த கை விரல்களையும் கோத்துண்டு அதுல பார்ப்பான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியறது, 12 மணிக்கு அவர் மாத்தியானிக்கம் பண்ணிட்டு அந்த ரிஷி பாக்குறார். அதுல இருந்து அது 12 மணி நேரம், இந்த சிற்ப நேரம், இது காட்டும் நேரமானது 12 மணி அப்படின்னு தெரியுது இல்லவா அப்படின்னு சொல்லி அவர் அதுல சொல்றார். இதுல இருந்து ஒரு நுணுக்கமான சில விஷயங்களை எல்லாம் அவ என்ன பண்ணுவான்னு இப்படிதான் சொல்லுவார். இதை வச்சு இதுல இருந்து பார்த்தா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னோம், இந்த இதுக்கு பூன் போட்டது அந்த யானைய பத்தி சொல்லும் போது சில அடையாளங்களை வச்சு காண்பிக்கிறது, கண்டுபிடிக்கிறது. இந்த யானைக்கு மதம் பிடிச்ச யானையோட தலையில மதம் ஒழுகிறது. அப்ப அந்த தலைமையில வச்ச அந்த மனம் வீசக்கூடிய அந்த தாமரை மலர் இருக்கு, அந்த மலர் உச்சின்றத பத்தி சொல்ல வரும்போது அது உச்சினா தலைக்கு மேல மாத்தியானிக்கம், தலைக்கு நேர உச்சிக்கு நேர சூரியன் தெரியற நேரம்ன்ற சொல்றதுக்கு தான் நம்ம இந்த உதாரணத்தை பெரியவாடைய கதையை நம்ம சொன்னோம். அந்த தலையின் உச்சியின் மேலே நாரி கிடந்த நறுமலை, நாரின வாசனையோடு கூட, நாற்றம் அப்படின்னா அதுக்கு 2 நாற்றம், துர்நாற்றம், இன்னொன்னு நறுமணம், தீய மனம், நல்மணம். நாற்றம்னா வாசனைன்னு தான் பொதுவா பேரு. இது நல்ல வாசனை நறுமணம் சொல்றோம், இல்லாத துர்நாற்றம் அப்படின்னு சொல்றோம். நாரி கிடந்தன வாசனையை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நறுமலரை, அந்த அழகான மலரை, மனம் வீசக்கூடிய அந்த தாமரை மலரை வீழ்த்தின கீழே தெளித்து, தலையில இருந்து தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டது. கீழே போட்டதோட இல்ல, இந்த சொல்லுவா இல்லையா, குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சதுன்னு சொல்றாரு, அது மாதிரி இந்த யானை தலையில இருந்து பூவை கீழே போட்டுட்டு உரல் சீறி கிடந்த நெடுந்தாளார் சிதைத்ததன்றே. உரல் சீறி கிடந்த, உரல் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கால்களினாலே அந்த பூவை நெடுந்தாளால், உயரமான நீண்ட கால்களாலே சிதைத்தது அப்படின்னா தேய்ச்சது. சிதைச்சதுன்னா உருவமே தெரியாத, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை தேய்ச்சி விட்டுறது. அப்படி இந்த யானையும் தலைமேல் வைக்கப்பட்ட, அதுக்கு என்ன தெரியும் இந்த பூனுடைய விசேஷத்தை பத்தி, அது என்ன கண்டது இல்லையா. ஒரு பழமொழி கூட நம்ம எல்லாம் சொல்லுவத, கழுதைக்கு தெரியுமோ கற்பூர வாசனைன்னு. பட்
அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் சொல்லுவாது. அது திரிஞ்சு போய் கழுதைக்கு தெரியுமோ கற்பூர வாசனைன்னு ஆயிடுது. அப்படி இல்லை, அது ஏதோ வேற அர்த்தம் சொல்ல. பழமொழிகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல புது மொழிகளா இருக்குது. எல்லாம் மாறி மாறி போய் அது எப்படி எப்படியோ அர்த்தங்கள்லாம் வசதிக்கு ஏத்த மாதிரி சொல்றோம். அது கூட நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, நாயாய் கண்டால் கல்லாய் காணும். அது கூட ஒருத்தர் அழகான வியாக்கியானம் சொன்னார். நாயாய் கண்டால் நாயகனை காணும், கல்லாய் கண்டால் கல்லாய் கண்டால் நாயகனை காண்டும், நாயாய் கண்டால் கல்லை காணும். நாயை கண்டா கல்லை காணல, நாயகனாய் கண்டால் அவனை அந்த நாயகனாக உலக நாயகனாக விளக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவாக பார்த்தாக்க, அந்த பரமேஸ்வரனாக பார்த்தாக்க அங்க கல்லு தெரியாது. இல்ல அத கல்லா பார்த்தோம்னா அந்த நாயகன் தெரிய மாட்டான் அப்படின்னு எடுத்துனோம். அது மாதிரி இங்கேயும் நம்ம எப்படி பாக்குறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு. தாளால் சிதைத்தது அன்றே அப்படின்னு அந்த கீழே போட்டு அது அது அருமை தெரியல, பூவனுடைய அருமை அதுக்கு தெரியல. இந்த துர்வாசர் கொடுத்த துர்வாச முனிவரையுமே அதுக்கு தெரியல. இவர் பெரிய மகா முனிவராச்சே, மகா கோபக்காரராச்சே, இவர்கிட்ட நம்ம சாபம் வாங்கினோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமேனு அதுக்கும் புரியல. ஏன்னா என்னதான் யானை தேவலோகத்துல இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு கூட ஆறாவது அறிவு இல்லையோ அப்படின்னு தான் நினைக்க நமக்கு தோணுறது. அப்பேற்பட்ட யானை கீழே போட்டு தள்ளி அதற்கு ஆளால நல்லா நசுக்கித்து சிதைச்சது. சும்மா கூட இல்லை, கீழே போட்டதோட இல்லாத காலால நல்லா தேய்ச்சி நசுக்கி அசுக்கி போட்டுருது. இது இத்தனையும் அந்த முனிவரானவர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய கீரின பிளந்த அந்த சந்திர பிறையை இரண்டாக வகுத்து கிம்புரி அப்படின்னு சொன்னாங்க. அழகான கொம்பு, அந்த கொம்புக்கு தந்தத்துக்கு அணிகள் எல்லாம் போட்டிருக்கிறது. கோடுன்னா கொம்பு, தந்தம் தந்தம், கடம்னா மத நீர், மால் அப்படின்னா பெரிய எடுத்துக்கலாம், மயக்கம் சொல்லலாம். இங்க மால் அயன் தேட மறை தேட நின்ற அப்படின்னு ஒரு இடத்துல வரும். மால் அங்க திருமால் அர்த்தம். மால் அயன் தேட, அயன்னா பிரம்மா, ரெண்டு பேரும் தேட. நாரி கிடந்தன மனம் வீசக்கூடிய, அங்க மனத்தை வீசிக்கொண்டு அங்கேயே இருக்கு, தலையில இருக்குது. அப்படி அங்க தலையில வச்சிருக்கு. அந்த பூவானது வாசனையை எங்கும் பரப்பி கொண்டு அப்படி இருக்கு. உரல் சீரி, அந்த உரலோடு உரல் போல இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உரலோ அப்படின்னு வியக்கும்படியான தாள்னு கால், அந்த தாளால கீழே போட்டு தேய்ச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. கால் கீழே போட்டு காலால் தேய்ச்சுட்டா அப்படின்பா இல்லையா. இல்ல ஒரு ஒண்ணு உண்டு. ஒரு பெரிய தமிழ் புலவர், அவர் சித்த வைத்தியம் எல்லாம் பண்ணுவார். ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியம் எல்லாம் பண்ணுவாராம். அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கானா, ஓடி அழுதுண்டே ஓடி வந்தானா அவர்கிட்ட. வந்துட்டு என்ன கேட்டானா, ஐயா தமிழ் வாத்தியாரே, வைத்தியரே, அவர் வைத்தியரும் அவரே, வாத்தியாரும் அவரே. அந்த ஊர்ல கேட்டானா, இந்த பாருங்க கால்ல பாருங்க என்னோ குத்திடுத்து, என்ன பண்ணிட்டுன்னு தெரியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்கிறது, என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்பாவுக்கு தந்தே அடி விழும், என்ன பண்ணன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவேன். அவர் கேட்டா, நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் 10வது படிக்கிறேன். 10வது படிக்கிறியா? தமிழ் நல்லா வருமானம், நான் தமிழ் மீடியத்துல தானே படிக்கிறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், தமிழ் மீடியத்துல படிக்கிறியா, இப்ப நான் உனக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன், அதை கேளு, எழுதிக்கோ பேப்பர்ல அப்படின்னா. பேப்பர் கொடுத்தாரு. இவரே கொடுத்து பேனா பென்சில் கொடுத்தா அதை எழுதினா. 10 தலை உடைய அவனுடைய 10 தலை மித்திரனின் சத்துருவின் மித்திரனின் மூத்தவனின் மனைவியின் காலை ஒடித்து தேய் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னாராம். 10 தலை புத்திரனின் 10 ரத புத்திரனின் சத்துருவின் மித்திரனின் பத்தினியின் காலை ஒடித்து தேய். இப்ப ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகுது. இங்க 10 தலை, 10 தலையுடைய 10 தலை 10 ரதம் தசரதன். 10 ரதம்னா தசரதன், தசரதனுடைய புத்திரன் யாரு? ராமன். ராமனுடைய சத்துரு யாரு? ராவணன். ராவணனுடைய மித்திரன் யாரு? வாலி. அந்த வாலியினுடைய மனைவி தாரை. இந்த தாரையின் காலை ஒழித்து, தாரையில காலை ஒழித்தா தரையில் தேயினாராம். உன் காலை கொண்டு போய் வாசல்ல தரையில தேய், நீ தரையில தேய்ச்சேன்னா உன் காலில் இருக்கக்கூடிய அந்த அந்த விஷமானது போயிடும், இந்த கால் வலியும் போயிடும்
அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த மாதிரி தமிழ்ல விளையாடுறது நம்ம சொல்றது சூச்சகமா சொல்றத நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும். இல்ல இந்த பாடல்ல நம்ம ஒரு அழகான ஒரு பாடல், அந்த பாடல் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது என்ன ஆரம்பிக்க அந்த பாடலை ஒரு பார்த்துருவோமா? நம்ம கண்டான் முனி காமர் காய்ந்தான் நுதர் கண் போல் விண்டார் அழல் சிதற நோக்கினான் வெம் கோபம் கொண்டான் அமரர் ஒதுங்க கொதித்த தாளம் உண்ட 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 நின்று உறுத்தான் உண்டன் உண்டன உண்டு என உண்டன கரெக்ட் கொதித்தாளம் உண்டன நின்று உறுத்தான் உரைக்கின்றான் அப்படின்னு இந்த பாடல் சும்மா ஒரு பொதுவான மீனிங் என்ன, துர்வாச முனிவரை கண்டு இந்த மன்மதனை எரித்த இந்த துர்வாச முனிவர் யாரை பார்த்தா இந்திரன் இந்த மாதிரி தலைமையில வச்சது, யானை அதை கீழே தள்ளித்து நசுக்கித்தது பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. கோபம் வந்த உடனே அந்த என்ன பண்ணா ருத்ரனை மாதிரி நின்னார். அவர் எப்படிப்பட்ட ருத்ரன்னா தேவர்கள்லாம் அஞ்சு ஓடும்படியாக அப்படி நஞ்சனை உண்ட ருத்ரன் எப்படி இருந்தாரோ, பரமேஸ்வரன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நின்று வெகுண்டு ரொம்ப கோபத்தோட, சும்மா அவரும் கோபம்னு இந்த கோபம் இல்லை, அப்படி பெரிய கோபத்தோடு அவன் என்ன சொல்ல தொடங்கினார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத அடுத்த செஷன்ல கொஞ்சம் விவரமாவே இதை பார்க்கலாம். இந்த துர்வாச முனிவன் இதை பார்த்து மன்மதனையே இருத்த அந்த சிவபெருமானுடைய நெற்றி கண் போல நெருப்பு வெளிப்படும்படியாக தன்னுடைய கண்களால அந்த பார்வையினால இந்திரனை நோக்கி ரொம்ப சினம் கொண்டு அப்படி நோக்கினான். எப்படி நோக்கினான்னா தேவர்கள்லாம் அஞ்சி ஓடக்கூடியபடி ஆலகால விஷத்தை உண்ட அந்த பரமேஸ்வரன் எப்படி வெகுண்டு நின்றானோ அது மாதிரி இருந்தான்னு சொல்ற. இந்த பாடலை பதம் பதமாக நம்ம அடுத்த செஷன்ல விவரமாக பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.